அவருடைய சொந்த தொகுதி, அதிக செல்வாக்கு பெற்ற தொகுதி அமைச்சர் ஏவ வேலுவுக்கு. தற்போதைய நிலவரப்படி அமைச்சர் ஏவ வேலு திருவண்ணாமலை தொகுதியில் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அவரை எதிர்த்து களம் கண்ட தாவேக வேட்பாளர் அங்கு முன்னிலையில் இருக்கிறார் என்பது அண்மை செய்தி. 182 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. தாவேக 80 இடங்களில் முன்னிலை, அதிமுக 58 இடங்களில் முன்னிலை, திமுக 44 இடங்களில் முன்னிலை என்பதனை பார்க்கிறோம். திருப்பரங்குன்றத்தில் தாவேக முன்னிலை, மயிலாடுதுறையில் பாமக வேட்பாளர் பழனிசாமி முன்னிலை, மதுரை மேற்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் ரகுபாலாஜி முன்னிலை, போடி தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். சேப்பாக்கம் தொகுதியில் அதுவும் ஒரு நட்சத்திர தொகுதி, அங்கு தாவேக வேட்பாளர் முன்னிலையில் இருக்கிறார். மானாமதுரையில் தாவேக வேட்பாளர் முன்னிலை பெற்றிருக்கிறார். அண்ணா நகரில் தாவேக வேட்பாளர் ராம்குமார் முன்னிலை பெற்றிருக்கிறார். சேலம் தெற்கு பகுதியில் விஜய் தமிழன் தாவேக வேட்பாளர் முன்னிலை பெற்றிருக்கிறார். ஏற்காட்டில் உஷா ராணி அதிமுக வேட்பாளர் முன்னிலை பெற்றிருக்கிறார். காரைக்குடியில் டாக்டர் பிரபு தாவேக வேட்பாளர் முன்னிலை பெற்றிருக்கிறார். சங்ககிரியில் அதிமுகவின் வெற்றிவேல் முன்னிலை பெற்றிருக்கிறார். சேலம் மேற்கு தொகுதியில் தாவேக வேட்பாளர் லட்சுமணன் முன்னிலை பெற்றிருக்கிறார். கள்ளக்குறிச்சியில் அதிமுக வேட்பாளர் ராஜீவ் காந்தி முன்னிலை பெற்றிருக்கிறார். சேலம் வடக்கு தொகுதியில் தாவேக வேட்பாளர் சிவக்குமார் முன்னிலை பெற்றிருக்கிறார். சாத்தூரில் பாஜக மண்டல தலைவர் நயினார் நாகேந்திரன் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். தியாகராய நகர் தொகுதியின் அண்மை நிலவரம் என்ன என்பதனை பார்க்கிறோம். தாவேக வேட்பாளர் என் ஆனந்த் அங்கே முன்னிலை பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து களம் கண்ட திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்கள் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். 4027 வாக்குகள் தற்போது வரை என் ஆனந்த் பெற்றிருக்கிறார். தியாகராய நகர் தொகுதியில் களம் கண்ட தாவேக வேட்பாளர் பொதுச் செயலாளர் தாவேகவின் பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னிலை பெற்றிருக்கிறார் என்ற அண்மை செய்தியையும் பார்க்கிறோம். தற்போது வரை 186 இடங்களுக்கான முன்னிலை நிலவரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. 234 தொகுதிகளில் 186 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் கிடைத்திருக்கிறது. 189ஆக மாறியிருக்கிறது. தாவேக 80 இடங்களில் முன்னிலை, அதிமுக 61 இடங்களில் முன்னிலை, திமுக 47 இடங்களில் முன்னிலை. நாம் தமிழர் கட்சி ஒரு இடத்தில் முன்னிலை பெற்றிருக்கிறது. இன்னும் எவ்வளவு ஆச்சரியங்கள், அதிர்ச்சி மிகு செய்திகள் என்பது நாம் ஒவ்வொன்றாகத்தான் தெரிய வரும். சேப்பாக்கம் தொகுதியில் தாவேக வேட்பாளர் செல்வம் முன்னிலை பெற்றிருக்கிறார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இந்த முறை களம் கண்ட, கடந்த முறை அவர் அதில் முதல் முறையாக போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வானார். இந்த முறை உதயநிதி ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியான சேப்பாக்கம் தொகுதியில் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். தாவேக வேட்பாளர் செல்வம் முன்னிலை பெற்றிருக்கிறார். அதேபோல பெரம்பூர் தொகுதியிலும் தாவேக வேட்பாளர் தாவேக தலைவர் விஜய் களம் கண்ட தொகுதியில் விஜய் முன்னிலை பெற்றிருக்கிறார். ராயபுரம் தொகுதியை பார்க்கிறோம், அங்கும் தாவேக வேட்பாளர் முன்னிலை பெற்றிருக்கிறார். கொளத்தூர் தொகுதியில் தாவேக வேட்பாளர் VS பாபு முன்னிலை பெற்றிருக்கிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். இது தற்போதைய நிலவரம்.